தினமும் குறைந்தது அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சி செய்யுங்க. இந்த நடைப்பயிற்சி செய்யலைன்னா நீங்கள் இன்னும் உங்களுடைய வயசு ஏற ஏற டாக்டர்கிட்ட நடையா நடக்கணும். அதனால் நடைப்பயிற்சி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு உடலை சுத்தமாக வச்சுக்க பிளான் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா நடைப்பயிற்சி, அதிகமான தேவையில்லாத இடத்துல வண்டி எடுத்துகிட்டு போகிறது, ஒரு பக்கத்து கடைக்கு போனால் கூட நடந்து போங்க, வண்டியில் தான் போகணும்னு நினைக்காதீங்க. இது மாதிரி நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய உடம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உடம்புல வியாதிகள் வராமல் இருக்கும். வியாதிகளை நாம தாங்க வர வச்சுக்கிறோம். வியாதிலாம் தானாக வர்றதில்லை. எப்படி இது வியாதி தானாக வர்றதில்லை? நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, மதியானம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையான ஒரு மட்டன் எடுத்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. நைட்டு சாப்பிடாம வெறுமனை லிக்விடு, அதாவது நீர் ஆகாரமாக ஒரு கிளாஸ் காஃபி, ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சு படுத்துருங்க. இது மாதிரி செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி பாருங்க, உங்கள் உடம்பு பிரிஸ்காக இருக்கும்.